ராஜன் அவருக்கு மட்டும் என் செல்லக்குட்டி. நம்மளை வேண்டாம் வருப்பா, டைரக்டர் பேரஸ் வந்து பேச சொல்கிறேன். காலைல கேட்டாங்க அவர்கிட்ட வந்து, நந்தினி கேட்டாங்க ராஜன் சார்கிட்ட, சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு. எனக்கு அப்போ தெரில, இப்போ தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சேலட்டு வந்தாங்களாம், அழகிய தமிழ் மகளாம், ஆங்கிலம் கலந்த தமிழை ரசித்தாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். ஆங்கர் வந்து எப்போ சேலட்டு வராங்க, எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க, எப்போ எந்த மேடையில் எவ்வளவு தமிழ் பேசுகிறாங்க, ஆங்கிலம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? நந்தினி புரிஞ்சுல? இதான் நீங்கள் அப்பான்னு கூப்பிடணுமே, ஓகேயா? இது செல்ல கூட்டலாம் பண்ணக்கூடாது. இப்போலாம் அப்பா தான் ட்ரெண்டு, ஓகே? ஆனால் நீங்கள் அப்பா, இனிமேல் உங்களுக்கு நந்தினி அப்பா தான், ஓகே? எல்லாருக்கும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது, நந்தினிக்கு அப்பா. நீங்கள் நம்மளால் முடிஞ்ச நல்லா இளையராஜா சாங்கை வந்து, இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும், அது அவங்க பாடுறது சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயும் சரி, காரில் போகும்போது சரி, அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார். அதில் நீங்கள் லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெலாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை பாட நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தான் பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போடுறீங்க? நாங்கள் பாட வேணாமா? அதை நாங்கள் பாடணும்ல. நாங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த பாட்டை யாருமே முன்னே கேளுங்க, யாரும் என் பாட்டு திருப்பி பாடாங்க சொல்லுங்கள். இதை படத்தில் பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே யாரும் இங்கே வர இது வெளியில் என்ன சம்பாதிக்க போகிறார் அவர்? நிஜாம் அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கும். அதில் இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்கள் மேலே கேஸ் போடணும். இப்போ நீங்கள் அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்லை சொல்கிறேன், நம்மளே பல இதில் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவில் போயிட்டுருக்கு, டப்புன்னு கட் ஆயிடுறாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்தில் கதாநாயகன். ப்ரொடியூசராக லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். இங்கே சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாவோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத் கூட நடித்தாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமாம், சந்தியான வெற்றி தான், ஓகே? ஆமாம், சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் அந்த லீச், இப்போலாம் நிறைய படங்கள் இப்போ இங்கிலீஷ் ஸ்டேட்டாக வருது. ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரில, நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, ஒன்றும் தெரில உங்களுக்கு என்ன
ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்ன்னு நமக்கு தெரியல. நான் கேட்டேன், இது அட்டைப்பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள், இன்னுங்க யார் பெற்ற மோனம் வந்துச்சு பத்திலா. ஆமாம், பாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, என் அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர், காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனர் இருந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையாக நினச்சான். வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டே இருந்தார். சரி, அவரும் குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களாக கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம். அது திரையுலகம் கடைப்பிடிக்கணும்ல. ஸ்கூலில் மட்டும்தானா மொழி? இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமாம், மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தான். இன்றைக்கி கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தான் பிடிச்சிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல், இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடங்களும் சூப்பர். அதில் அந்த முதல் பாடம்ன்றதில் கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னம்னா அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் லால் கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டு எழுதியிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதில் ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில் துவங்கும். அதில் எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை வந்து அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமாக வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரி எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தை, ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீமு. நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மலையாள படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி இதில் பேசுன எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான். ஆனால் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்டில் நம்ம முழுக்க தமிழ்லேயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாளம் கலந்து பேச தெரியாது. அவங்க நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இப்போ யாரு பெற்றுப்போ? அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் வரணும்.
நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு, அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க, அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால் முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும். அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்களை பற்றி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேறு மொழி டெக்னீஷியனோ உள்ளே பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ஒரு தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவன் தமிழராக நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு, கேமராமேன் எல்லாருமே தமிழராக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டான் சார். அங்கே திறமை. எடிட்ரு மலையாளியாக இருப்பார், கேமராமேன் தெலுங்கராக இருப்பார். ஒன்றே சரி, இப்போ இவங்க இங்கே நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், இவங்க யார் வீட்டும் நினைக்க மாட்டோம், சகோதரர்கள் தான் நம்மளுக்கு. சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை, அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணில் இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழர்கள் எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்கிறாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னார், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர்.